ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10th ஹிஸ்ட்ரி 4th லெசன் தி வேர்ல்டு ஆஃப்டர் வேர்ல்டு வார் டூ. இந்த லெசனை ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துடலாம். வேர்ல்டு வார் டூக்கு அப்புறமா நம்மளோட வேர்ல்டில் எந்தெந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் நடந்துருச்சு அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு வார் டூக்கு அப்புறமே கூட ஒரு சில நாடுகள் இடையே வந்துட்டு போர் நடந்துட்டு தான் இருந்துச்சு. இன்டர்நேஷ்னல் யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் நேம் அது மாதிரியான இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் தான் உருவாச்சு. அதுக்கான காரணங்கள்லாம் என்னென்ன, செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா நம்மளோட இந்தியாவில் எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா ரஷ்யாவில் இந்த கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு பாலிசி வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா சைனாவில் வந்துட்டு இந்த கம்யூனிசம் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சு. கம்யூனிசம் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, நம்ம இப்போ முதலாளிகள் தொழிலாளர்கள் எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த கம்யூனிசம் அப்படின்னு சொல்லப்படும். சரிங்களா? ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்களும் அதேமாதிரி சைனாவில் இருக்கக்கூடிய மக்களும் முதலாளி தொழிலாளி இவங்க எல்லாருமே சமம் அப்படிங்கிற ஒரு கம்யூனிசம் பாலிசியை வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறமா உலக நாடுகள் 2 நாடுகளின் தலைமையில் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் கூட்டணியை பிரிகிறாங்க. ஒன்று வந்து பார்த்தா அமெரிக்கா தலைமையில் ஒரு சில நாடுகளும், யுஎஸ்எஸ்ஆர் சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ரஷ்யாவோட தலைமையில் நிறைய நாடுகளும் 2ஆக பிரிகிறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு அமெரிக்காவும் ரஷ்யாவுக்கும் வந்துட்டு ஒரு போட்டி வருது. இந்த உலகத்தில் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி போட்டி வருது. இந்த போட்டி ஏற்படும் போது 2 பேருக்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்கான ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்படுது. அந்த பதட்டமான சூழ்நிலை, அந்த போட்டியை தான் கோல்டு வார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு வாரின் காரணமாக நிறைய ப்ராப்ளம் இப்போ வந்துட்டு இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி வரும்போது சமயத்தில் அமெரிக்கா வந்துட்டு வாலண்டரியாக அவங்கள சப்போர்ட் பண்ணுறது, அதே மாதிரி ரஷ்யா வந்துட்டு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது எதுக்காக அப்படின்னு சொன்னால், இப்போ அமெரிக்கா பெரியவங்களா இல்லை ரஷ்யா பெரியவங்களா அப்படின்னு சொல்லி காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி இவங்க போட்டிக்கும் காரணமாக வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்துட்டு ஏற்படுது. சரிங்களா? அதை தான் கோல்டு வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோல்டு வாரின் காரணமாக இவங்க வந்துட்டு ரஷ்யாவும் சரி அமெரிக்காவும் சரி மற்ற நாடுகளில் அவங்க பக்கம் இழுக்கிறதுக்காக நிறைய பிளான்ஸ், நிறைய கன்செஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி செகண்ட் வேர்ல்டு வாரோட எண்டுக்கு அப்புறமா யூரோப்பியன் நேஷன்ஸ், அதாவது இட்டாலி, ஸ்பெயின், ஜெர்மனி இதெல்லாம் இருக்குல்ல, அந்த நாடுகளுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பொருளாதார இழப்பும் அதே மாதிரி உயிர் சேதமும் ஏற்பட்டிருக்கு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நாடுகளை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா மார்ஷல் பிளான் அப்படிங்கிற ஒரு பிளானை வந்துட்டு கொண்டு வராங்க. மார்ஷல் பிளான் அப்படின்னு சொன்னால் என்னென்னா, அவங்களோட பில்டிங்ஸ் அதே மாதிரி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அமெரிக்கா வந்துட்டு கடன் கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த மார்ஷல் பிளான் மூலமாக கடன் கொடுக்கும். அதுக்கடுத்து நீங்கள் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்தா கூட போதும் அப்படிங்கிறது இந்த மார்ஷல் பிளான். ரஷ்யா என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் எதுக்காக அமெரிக்கா பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ யூரோப்பில் இருக்கிற நேஷன்ஸ் எல்லாமே அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணுறாங்க. அதுக்கடுத்து ரஷ்யா வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே வந்துட்டு கம்யூனிசம் அப்படிங்கிற அதாவது அந்த கொள்கையை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா, யூரோப்பியன் கண்ட்ரீஸில் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவா அப்படின்னா ரஷ்யாவா அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து நிறைய பிரச்சனைகள் இது மூலமாக நடக்குது. அதுக்கடுத்து இந்த யுஎஸ்எஸ்ஆர் இந்த கோல்டு வார் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய கோல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த போட்டி வந்துட்டு எப்போ முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் 1991 பெர்லின் வால் அப்படின்னு சொல்லி ஒரு வால் இருக்கும். அந்த வாலை தகர்க்கிறது மூலமாக முடிவுக்கு வருது. ஏன் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் சோவியத் யூனியன் வந்துட்டு பிரிஞ்சிடும். அந்த பெர்லின் வால் வந்துட்டு எங்கே கட்டப்பட்டுச்சு, எதுக்காக இந்த பெர்லின் வால் வந்து கட்டப்பட்டுச்சு, அதே மாதிரி பெர்லின் வால் இடிக்கிறதுனால சோவியத் ரஷ்யா வந்துட்டு எப்படி பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஒரு டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. அதை பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரெவல்யூஷன். சைனா வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பழமையான ஒரு நாடு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பழமையான நாகரிகம் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து இந்த சைனா வந்துட்டு ரொம்ப காலமாக ஆண்டுட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு டைனாசிட்டி எது அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மளோட இந்தியாவில் வந்துட்டு சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களோட அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சைனாவில் இருக்கக்கூடிய சைனீஸ் பீப்புள்ஸை ரூல் பண்ணிட்டு வந்துட்டுருவங்க யார் அப்படின்னு சொன்னால் மஞ்சு டைனாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்சு வம்சத்தை சேர்ந்த அரசர்கள் தான் 1650லேருந்து கிட்டத்தட்ட 1900 வரைக்குமே வந்து பார்த்தோன்னா அவங்க தான் ரூல் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அதுக்கடுத்து 1900 வரும்போது, அதாவது 19th சென்ச்சுரி வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய கிங்குக்கு வந்துட்டு அதை ப்ராப்பராக ரூல் பண்ண முடியறதில்ல. ரூல் பண்ணாததுனால அங்கே இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ், அதாவது இப்போ ஒரு கிங் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய மினிஸ்டர்ஸ், நிறைய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங் மிகப்பெரிய அளவில் பவர் வந்து கொடுக்கப்படுது. இதனால் அங்கே இருக்கக்கூடிய சாதாரண மக்களுக்கு வந்துட்டு நிறைய ரெண்ட்ஸு ப்ளஸ் நிறைய டேக்ஸஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த டேக்ஸஸ் கலெக்ட் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்கள், சைனாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பாதிக்கப்படுகிறாங்க. இதெல்லாம் அவங்கள எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, ரெண்ட் வந்துட்டு ப்ளஸ் டேக்ஸஸ் அதிகமாக கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அரசர்கிட்ட சொல்ல போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆஃபீஷியல்ஸ் வந்துட்டு இவங்க அலோவ் பண்ணுறதில்ல. இதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கிங்கு மேலே, மஞ்சு டைனாசிட்டியோட கிங் மேலே மிகப்பெரிய ஒரு வெறுப்பு ஏற்படுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்த்தா மிகப்பெரிய பிசன்ட் ரெவல்யூஷன்ஸ் வந்துட்டு ஏற்படுத்துகிறாங்க. பிசன்ட் அப்படின்னு சொன்னால் விவசாய கிளர்ச்சிகள் வந்துட்டு ஏற்படுது சரிங்களா. அந்த மாதிரி சைனாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சி, விவசாய கிளர்ச்சி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1850லேருந்து 64 வரையும் கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் நடந்த தைப்பிங் கழகம். தைப்பிங் அப்படிங்கிற பிளேஸில் வந்துட்டு அந்த கழகம் நடக்குது. அது கிட்டத்தட்ட 14 இயர்ஸாக நடக்குது. அதுதான் மிகப்பெரிய ஒரு விவசாய கிளர்ச்சின்னு சொல்லப்படுது சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தைப்பிங் கழகம் ஏற்படுறதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் 1832லேயும் 48லேயும் சைனாவுக்கும் பிரிட்டிஷ்க்கும் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா வார் நடக்குது. இந்த வாரில் சைனா வந்துட்டு தோற்று போகிறதுனால அவங்களோட ஹார்பர்ஸ் துறைமுகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த துறைமுகங்களில் ஃபாரின் ட்ரேடர்ஸ் இருக்காங்களா, அதாவது வேறு கண்ட்ரியோட ட்ரேடர்ஸ் வியாபாரிகளுக்கு வந்துட்டு திறந்து விடப்படுது. அவங்க வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸை சைனாவில் சேல் பண்ணுறதுனால சைனாவில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு சேல் ஆகுறதில்ல. இதனால் சைனாவில் இருக்கக்கூடிய லோக்கல் லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி லோக்கல் செல்லர்ஸ், லோக்கல் ஷாப் வச்சுருக்கவங்க எல்லாமே வந்து ரொம்பவே பாதிக்கப்படுறாங்க. இதனால் இந்த பிரிட்டிஷ் இங்கே வரதுக்கு, அதர் கண்ட்ரிஸோட ட்ரேடர்ஸ் இங்கே சைனாக்குள்ளே வர்றதுக்கு நீங்கள் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியும் இங்கே இருக்கக்கூடிய ரூலர்ஸ் மேலே வந்துட்டு அங்கே இருக்க சைனீஸ் மக்கள் ரொம்பவே ஒரு வெறுப்புணர்வோடு இருக்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1898 ஒருத்தரோட தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே திரண்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு லீடர் வந்துட்டு தவோகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் அந்த கண்ட்ரியோட ஒரு கிங் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு 1898 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் 100 days ரிஃபார்ம் அப்படிங்கிறத கொண்டு வர 100 days ரிஃபார்ம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாதிரி விவசாயிகள் எல்லாமே ரொம்பவே பாதிக்கப்படுறதுனால அவங்களோட பாதிப்புகள் எல்லாமே அவங்களோட வாழ்க்கை தரத்தை நல்ல நிலைமை கொண்டு வரதுக்காக 100 days ரிஃபார்ம் அப்படிங்கிறத வந்துட்டு 1898 கொண்டு வர்றாரு. பட் அங்கே இருக்கக்கூடிய கிங், அதாவது குயினாக இருக்கக்கூடிய டூசி அப்படிங்கிற என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தவோகரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு அவரை வந்துட்டு கொண்டு வர்றாங்க. கொண்டதுக்கப்புறமா அவர் கொண்டு வந்து இந்த 100 days ரிஃபார்ம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துருச்சுறாங்க. இந்த 100 ரிஃபார்ம்ஸ் யார் கொண்டு வந்துருது அப்படின்னு சொன்னால் தவோகர் அப்படின்னு சொல்கிறது தான். அவர் ஜெயிலில் அடைக்கப்பட்டதுக்கு அப்புறமா அதெல்லாம் மறுபடியும் முடிவுக்கு வந்துடுது சரிங்களா. அதுக்கடுத்து சைனீஸ் ரெவல்யூஷன் 1911 பர்டிகுலர் 1911 சைனீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீன புரட்சி வந்துட்டு ஏற்படுது. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தவோகர் எம்ப்ரஸ் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு மிகப்பெரிய உள்ள கொடூரமான ஆட்சியை வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் அதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா நாங்கள் இண்டிபெண்டன்ஸாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்குறாங்க. அது அவங்களுக்கு ஏற்ற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1911 அமைதி. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1908 தவோகர் எம்ப்ரஸ் வந்துட்டு இறந்து போயிடுறாங்க. இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட குழந்தையாக இருக்கக்கூடிய 2 வயசு இருக்கக்கூடிய ஒரு குட்டி குழந்தை தான் அவங்க சைனாவை ரூல் பண்ணக்கூடிய கிங்காக வந்துட்டு வராங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே கிங் ரூல் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் வந்துட்டு இருக்கு. கிங் ரூல் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இப்போ அரசருக்கு அடுத்து அரசரோட மகனாக இருக்கக்கூடியவங்க தான் ஆட்சி செய்யணும். அந்த மாதிரி அரசரோட மகனுக்கு 2 வயசு தான் இருக்குது. அவர் இந்த குட்டி குழந்தையை வச்சுட்டு இவங்க சைனாவை ஆட்சி பண்ணுறாங்க. பட் ஆனால் 1911 வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸுக்கு ஒரு சில பகுதிகள் எல்லாமே சுதந்திரத்துக்காக காத்துட்டு இருந்த பகுதிகள் எல்லாமே அவங்க வந்துட்டு நாங்கள் மஞ்சு டைனஸ்டிலேருந்து பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நான் சுதந்திரம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சீனாவோட விடுதலைக்காக போராடினவங்களும் முக்கியமான ஒருத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு சன் யாட் சென் அப்படின்னு சொல்லப்படுது. சன் யாட் சென் வந்துட்டு சீனாவில் இருக்கக்கூடிய மக்களோட விடுதலைக்காகவும் சீன பகுதியில் இருக்கக்கூடிய விடுதலைக்காகவும் போராடினவர் தான். சன் யாட் சென் வந்துட்டு எங்கே பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஷாங்காய் அப்படிங்கிற பிளேஸில் வந்துட்டு வராரு. அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தோன்னா பிரசிடென்ட் ஆஃப் நியூ சைனா ரிப்பப்ளிக், சைனீஸ் ரிப்பப்ளிக், புதிய சீன குடியரசுக்கு வந்துட்டு ஒரு பிரசிடென்ட் ஆகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவராக ஆயிருக்கிறாரு சரிங்களா. சன் யாட் சென் வந்துட்டு யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் வந்துட்டு ஒரு புவர் ஃபேமிலியில் தான் பிறக்கிறாரு சன் யாட் சென். அவர் வந்துட்டு அவரோட அப்பா யாராக சொல்லப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடர்ன் எஜுகேஷனில் வந்துட்டு அவர் ரொம்பவே தாட்டு கொண்டிருக்கிறார். அவர் வந்துட்டு கிறிஸ்டின் மிஷினரிஸ் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸில் வந்துட்டு படிக்கிறார். கிறிஸ்டின் மிஷினரிஸில் படிக்கிறதுனால அவர் கிறிஸ்டியானிட்டி வந்துட்டு அவரை வந்துட்டு ரொம்பவே இருக்கிறதுனால அவர் கிறிஸ்டினாக மதம் மாறிட்டு ஹாங்காங்கில் வந்துட்டு மெடிசன் வந்து டாக்டராக வந்துட்டு படிக்கிறாரு. அதுக்கடுத்து அவருக்கு பாலிட்டிக்ஸில் தான் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால அவர் வந்துட்டு 1895 வந்து பார்த்தோன்னா பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இறங்குறாரு. அதுக்கடுத்து 1912 ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த கட்சிக்கு என்ன நேம் வைக்கிறார் அப்படின்னு சொன்னால் கோமிங்டன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி இல்லாட்டி அதுக்கு 2 நேம் இருக்குது, கோமிங்டன் அப்படி இல்லாட்டி நேஷனல் பீப்புள்ஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த கோமிங்டன் பார்ட்டி ஆரம்பிக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டர் சன் யாட் சென் தான் சரிங்களா. அதுக்கடுத்து இவரோட முக்கியமான தத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா தேசியவாதம். எல்லாரும் வந்து பார்த்தா மக்களாட்சி இருக்கணும், நாட்டில் அரசரோட ஆட்சி இருக்கக்கூட மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒருத்தர் தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறத டாக்டர் சன் யாட் சென்னோட முக்கியமான நோட்டமாக இருக்குது. சரி, அவர் வந்துட்டு ஏற்படுத்தின கட்சி தான் கோமிங்டன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
Yuan Shanghai. After the unity of China under the Shanghai later for 4 years. On his death 1960, a new president was appointed by the next 12 years, but the government was central only in name. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிங் எனக்கு ஷியாங்கை இறந்து போனதுக்கு யுவான் ஷியாங்கை இறந்து போனதுக்கு அப்புறமா இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறார். பட் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட மூலம் கூட அடுத்த ஒரு 12 வருஷத்துக்கு சும்மா ஒரு பொம்மையாட்சி தான் இருந்துட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா. சைனாவில் வந்துட்டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். With the revolution and the break of the old society configurations, thought of general sidelined, and after the Russian Revolution 1917, the ideas of Marx and Lenin become popular. அதாவது 1917 வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் ஏற்படுது. ரஷ்யன் ரெவல்யூஷன் ஏற்படுறதுக்கு அப்புறமா மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்துட்டு கம்யூனிசத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சரி, கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிசத்தை பற்றி ரொம்பவே பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி கம்யூனிசத்தை பேசின ஒருத்தரோட கார்ல் மார்க்ஸ், அதுக்கடுத்து இவங்க எல்லாமே லெனின், இவங்க எல்லாமே வந்து பார்த்தா கம்யூனிஸ்ட்டை மிகப்பெரிய அளவில் மக்களிடையே கொண்டு சேர்த்துனா மிகப்பெரிய லீடர்ஸ். இவங்களோட ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பீக்கிங் யூனிவர்சிட்டியில் ஒரு சப்ஜெக்டாகவே வைக்கப்படுது. அந்த சப்ஜெக்டை படித்த ஒரு முக்கியமான தலைவர்களை மாசே தூங் அவன் வந்துட்டு ஒருத்தர். சரிங்களா, மாசே தூங் வந்துட்டு மாவோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மாசே தூங் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவர் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹனன் அப்படிங்கிற பிளேஸில் வந்துட்டு போயிருக்கிறார். இது சவுத் ஈஸ்ட் சைனாவில் இருக்குது. அவரோட ஃபாதர் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வெல்தியான பிசன். சரிங்களா, அங்கே இருக்க அவரோட அப்பா வந்துட்டு ஒரு விவசாயி தான், இருந்தாலுமே ஒரு பணக்கார விவசாயி வந்துட்டு இருக்கிறாரு. அவர் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கக்கூடிய மஞ்சு டைனசிட்டி வந்து சப்போர்ட் பண்ணுறவர் அவரோட அப்பா இருக்கிறார். மாவோ வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் வந்துட்டு படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். இவர் காலேஜில் போய் சேர்றாரு 1911 வந்து பார்த்தீங்கன்னா அவர் காலேஜ் போய் சேரும்போது அங்கே வந்து சைனீஸ் ரெவல்யூஷன் வந்துட்டு பிரேக் ஆகுது. சைனீஸ் ரெவல்யூஷன் பிரேக் ஆகிறதுனால அவர் வந்துட்டு காலேஜ் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு அந்த கழகத்தில் வந்துட்டு பயன்படுத்துகிறார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவரோட ஸ்டடியை வந்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கட்சியை வந்துட்டு ஆரம்பிக்கிறார். அவரோட பொலிட்டிக்கல் முழு நேர அரசியல்வாதியை வந்துட்டு உருவாகிறார். எங்கே அப்படின்னு சொன்னால் அவரோட ஆஃபீஸை ஹனன் அப்படிங்கிற பிளேஸில் வச்சுட்டு அவங்களோட மிகப்பெரிய ஒரு கம்யூனிஸ்ட் தலைவராக வந்துட்டு உருவாகிறார். சரிங்களா, அதுக்கடுத்து கோமிங்டன் அண்ட் ஷியாங்கை ஷேக். கோமிங்டன் அப்படிங்கிறது வந்து கட்சி யார் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னால் ஷியாங்கை ஷேக் இறந்து போனதுக்கப்புறமா அந்த கட்சியை வந்துட்டு சன்யாட்சன் இறந்து போனதுக்கப்புறமா இவர் சன்யாட்சன் தான் இந்த கோமிங்டன் கட்சியை வந்துட்டு ஆரம்பிக்கிறார். அதுக்கடுத்து சன்யாட்சன் இறந்து போனதுக்கப்புறமா ஷியாங்கை ஷேக் வர்றாரு. ஷியாங்கை ஷேக் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாமே இவர் ஒரு கம்யூனிஸ்டத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவர். அதனால் இந்த கோமிங்டன் கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லாமே ஒதுக்கி வைக்கப்படுறாங்க. அவங்களோட பதவிகள்லாம் நிராகரிக்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் லீடர்ஸ் எல்லாமே அந்த கட்சியிலேருந்து தனியாக வந்துட்டு துரத்தப்படுறாங்க. சரிங்களா, வெளிநடப்பு பண்ணப்படுது. அந்த கட்சியிலேருந்து பதவியிலேருந்து நீக்கப்பட்டு அனுப்பப்படுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மாவோ வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பிசன்ஸ், அதாவது விவசாயிகள்லாம் ஒன்று சேர்த்து வந்துட்டு போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து விவசாயிகள், அதேமாதிரி விவசாயிகள் அப்படின்னு சொன்னால் தொழிலாளிகள் வந்துடுவாங்க. தொழிலாளிகள் எதிர்க்கக்கூடிய ஒருத்தராக ஷியாங்கை ஷேக் இருக்கிறதுனால மாவோ வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பிசன்ஸ் எல்லாமே ஒன்று சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கோமிங்டன் கட்சிக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆர்மியை வந்துட்டு திரட்டுறாரு. இதனால் வந்துட்டு ஷியாங்கை அப்படிங்கிற பிளேஸில் ஒரு மலைப்பகுதியில் வந்துட்டு கிட்டத்தட்ட 7 வருஷம் தலைமறைவாக இருந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பீசன்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆர்மி ட்ரைனிங் வந்துட்டு கொடுக்குறாரு. சரிங்களா, அதுக்கடுத்து இவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார். ஷியாங்கை ஷேக் வந்துட்டு அவங்களை எப்படியாச்சும் அட்டாக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாரு. பட் அவங்க மலைப்பகுதியில் இருக்கிறதுனால முடியறதில்லை. இதனால் என்னாவது அப்படின்னு சொல்லி பார்த்தா கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்துட்டு இவங்களோட ஆர்மியில் சேர்ந்துடுறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா அங்கே இருக்கிறது அவளுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 1934 எங்கள் ஷியாங்கை ஷேக் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் கம்யூனிஸ்ட் லீடர்ஸை எங்கே பார்த்தாலுமே மாவோ தலைமையில் இருக்கக்கூடிய லீடர்ஸ், அதேமாதிரி அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் யாரை பார்த்தாலும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமிங்டன் கட்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ஆர்மி இருக்குது. அந்த கோமிங்டன் கட்சியில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பகுதிகளில் கோமிங்டன் கட்சியோட சோல்ஜர்ஸ் வந்துட்டு நின்றுட்டுருக்காங்க. கம்யூனிஸ்ட் லீடர்ஸு ப்ளஸ் கம்யூனிஸ்ட் மெம்பர்ஸை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி இனிமேல் நம்ம இங்கே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 1933 மாமோ வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட முக்கியமான தலைவராக வந்துட்டு அவர் தான் தலைவர். அவர் சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு வந்துட்டு தலைவராகிறார். அதுக்கு வந்துட்டு இவர் ஹனான் அப்படிங்கிற பிளேஸ்லேருந்து நம்ம வேறு பிளேஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதனால் 1934 1,00,000 சோல்ஜர்ஸோட லாங் மார்ச்சை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. பட் அங்கே லாங் மார்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது ஷியாங்கை ஷேக் வந்துட்டு என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவரோட சோல்ஜர்ஸ் நிறைய பிளேஸில் நிறுத்தி வச்சிருந்ததுனால கிட்டத்தட்ட 80,000 பேர் வந்துட்டு கொல்லப்படுறாங்க. கடைசியில் செனி அப்படிங்கிற பிளேஸ் வந்துட்டு எவ்வளோ பேர் போய் சேர்றாங்க அப்படின்னு சொன்னால் 20,000 சோல்ஜர்ஸ் தான் வந்துட்டு போய் சேர்றாங்க. சரிங்களா, அதுக்கு இவங்க 1935 அந்த பிளேஸை வந்துட்டு போய் சேர்றாங்க. கிட்டத்தட்ட 6,000 மைல்ஸ் வந்துட்டு நடந்து போயிருக்கிறாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பகுதிக்கு அங்கே இருக்கக்கூடிய
கம்யூனிஸ்ட் பீப்புள்ஸ்க்கு ஷியாங்கை ஷேக் சாரி மாவோ வந்துட்டு ஒரு தலைவராக வந்துட்டு உருவாக்குறார் சரிங்களா. அதுக்கடுத்து ஜப்பான் வந்துட்டு ஆக்ரேஷன். ஜப்பான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது சைனாவில் வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து இப்போ 1911 வரை வந்துட்டு 1911க்கு அப்புறமா சைனாவை பெரும்பாலான பகுதியை வந்துட்டு ஜப்பான் வந்துட்டு ஆக்குபை பண்ணிடுறாங்க. ஜப்பான் வந்துட்டு ஒரு குட்டி தீவாக இருந்தாலுமே அவங்க செகண்ட் வேர்ல்டு வார் ஸ்டார்டிங்க்கு அப்புறம் இதுக்கப்புறமா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நாடை வந்துட்டு உருவெடுக்கிறாங்க. உருவெடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பிளேசஸ் வந்துட்டு ஆக்குபை பண்ணுறாங்க சரிங்களா. அதை ஆக்குபை பண்ணது வந்துட்டு லாஸ்ட் லெசனில் மோஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து வந்து பெரும்பாலான பகுதிகளை வந்துட்டு ஜப்பான் வந்துட்டு ஆக்குபை பண்ணுறாங்க. அதுக்கடுத்து கம்யூனிஸ்டம் கட்சி வந்துட்டு எப்படி விக்டரி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கோமிங்டன் வந்துட்டு கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவராக இறந்து போகிறார். இறந்து போனதுக்கப்புறமா இவங்க வந்துட்டு அமைதியானதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி வந்துட்டு வெற்றி அடையுதுங்க சரிங்களா. அதுக்கடுத்து நேஷனல் பீப்புள்ஸ் காங்கிரஸ் 1949 வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கூடிய சைனாவில் வந்துட்டு மிகப்பெரிய உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகுது. கம்யூனிஸ்ட் கட்சி உருவாகி சைனா வந்துட்டு முழுக்க கம்யூனிஸ்டத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நாடாக ரஷ்யாவுக்கு அடுத்து உருவாகுது சரிங்களா.